அஸ்ஸலாமு அலைக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் ஒரு சாம்பார் ரெசிபி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 தக்காளி பழத்தை எடுத்து நல்லா பிணைஞ்சிக்கோங்க. நல்லா மசியாக பிணைஞ்சிக்கோங்க கையால். இது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கட் பண்ணி போடுறத விட. நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இதில் 1 கப்பு துவரம்பருப்பு சேர்த்து தண்ணி ஊற்றிடுங்க. அப்புறம் சாம்பார் பொடி, நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி. இதில் மிளகாத்தூள் இருக்குது, அதனால் நான் சேர்க்கலை. தேவையான காய்கறி, உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா உடச்சி போட்டுக்கிறேன். கொத்தமல்லி, தேவையான கொத்தமல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கோங்களேன். கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு. இது வாசமும் நல்லாயிருக்கும், டைஜஸ்டிங்க்கும் நல்லது. பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி, 2 கட்டி பெருங்காயம் போட்டு ஒரு மிக்ஸ். கொதிக்க வச்சு காய் வெந்த உடனே எடுத்து பாருங்கள். காய் வெந்துருச்சானா சைட் பை சைட் சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. கல்லுப்பு, தேவையான கல்லுப்பு. ஒரு சின்ன உருண்டை புளி எடுத்து கரைச்சி அந்த புளியை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் திக்காகவே. ஒரு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது புளி கொட்டை அதில் விழுந்துச்சு, அதனால் அதை ரிமூவ் பண்ணுறேன். மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி. அதுக்கு ஒரு தாளிப்பு. கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, அது பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. அது பொன் முருகல் ஆன உடனே இந்த சாம்பாரில் சேர்த்துருங்க.